இல்லை இல்லை, உயிரிழந்தவர்களை அந்த உடற்கூறாய்வு முடித்து எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. நாங்கள் போகும்போது ஒரு 6 பேர் உடல் மட்டும் இருந்தது. அது நாங்கள் இருக்கும்போது ஒரு 3 உடல் கொடுத்து அனுப்புனாங்க. அதனால் அந்த இடத்துல இருந்து எல்லோரும் மக்கள் அவங்கவுங்க ஊருக்கு பயணிச்சிட்டாங்க. காயம்பட்டவர்கள் ஒரு 60 பேர் 61 பேர் மருத்துவர்கள் சொன்னாங்க. அவங்க மட்டும் இருந்தாங்க. அவங்கள போய் பார்த்தோம். இது பெரிய அளவுக்கு முகத்துலலாம் ஒன்றும் காயம் இல்லை. சிலருக்கு தான் இங்கே கழுத்தில், கால் கை இதெல்லாம் கொஞ்சம் விழுந்ததில் காயம். மருத்துவர்கள் சொன்னது அது கொஞ்சம் குணமாகிட்டு வருது அப்படின்னு. அவங்கக்கிட்டையும் கேட்டேன். கொஞ்சம் வலி இருக்குது அவ்வளோதான்னாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும், 2-3 நாளில் சரி. அதே போல் இந்த கள்ளக்குறிச்சி சாராயம் குறிச்சி உயிரிழந்தவங்களோட அன்னைக்கு முதல்வர் போகலாம் நடந்துச்சு. ஆனால் தற்பொழுது இந்த விஜயோட மாநாட்டில் இந்த மாதிரி சம்பவம் உடனடியாக அமைச்சர்கள் முதல்வர் இது காரணம் என்னன்னு நீங்கள் அதுக்கு யார் காரணமோ அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். அண்ணன்ட்ட கேட்டு என்ன பதில் சொல்லுங்கள். அது அவங்க ஆட்சியில் நடந்துருது. ஏன்னா அதில் குற்றத்தை பொறுப்பேற்க வேண்டியது அவங்களாயிடுறாங்க. இப்போ இது தம்பி விஜயோட கூட்டத்தில் நடந்தது. இப்போ அதே அவங்க கூட்டம்னா அவங்க கூட்டம்னா அப்புறம் அவர் எதிர்க்கிறாரு, சரி அவர் கூட்டத்தில் நடந்துருது அப்படிங்கும்போது இவங்க உடனடியாக எல்லாரும் இயங்குறாங்க. இது யதார்த்தம் தானே, இதில் போய் பேசிட்டு இருக்கீங்க. பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரவிட்டு இந்த சம்பவம் தொடர்பாக திமுக கூட்டத்தில் நுழைஞ்சிட்டாங்க, செருப்பு தூக்கி வீசினாங்க, மின்சாரத்தை கட் பண்ணாங்க, இப்படி நிறைய விஷயங்களை திமுகவுக்கு எதிராகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாவேகாவினர் சொன்ன நேரத்துக்கு வரல, அவர் சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தா இந்த விஷயம் நடந்திருக்காது அப்படின்ற விஷயங்களும் பரவிட்டு இருக்கு. அந்த இடத்த போய் பார்த்துட்டு மக்கள்கிட்ட பேசிட்டு வந்த நீங்கள் அதை எப்படி என்ன மாதிரி நினைக்கிறீங்க, என்ன பார்த்துட்டு? இல்லை, இப்போ கூட எங்கள் கூட அமைச்சர் வந்தார், மின்துறை அமைச்சர். என்ன சொல்கிறாருன்னா, மின்கம்பத்தில் ஏறும்போது அவங்க ஆளுங்க தான் மின்சாரத்தை துண்டிங்கன்னு சத்தம் போட்டுருக்காங்க, கத்திருக்காங்க. அதனால அந்த அணைக்க வேண்டியது. சில பேர் அந்த ஜென்ரேட்டர் மேலே ஏறி அது விழுந்ததில் அவங்களுக்கு காண வேண்டியது. இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்க முடியாமல் அணைக்கிறது தான் அது. அவர் அதான் சொல்கிறார். வர்றது ரொம்ப நேரம் காத்திருக்கிறது. அந்த குழந்தைகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 8 மணிலேருந்து நிற்கிறாங்க. காலை உணவும் சாப்பிடாமல் வந்துடுறாங்க. அப்புறம் மதிய உணவும் இல்லை, குடிக்க தண்ணியும் இல்லை. அப்போவே ஒரு மயக்க நிலைக்கு பெரும்பாலானோர் வந்துடுறாங்க. போகலாம் அப்படின்னாலும் நெரிசல் அது கடந்து போக முடியல. அந்த மாதிரி சிக்கிக்கிட்டவங்க தான் ஏராளம். எடப்பாடி பழனிசாமியும் கமலஹாசன் காலையிலேருந்து நம்ம செய்திகளை பேசக்கூடிய மக்களோட கருத்தை கேட்கறது பார்த்தீங்கன்னா, மோடி சார் போதுமானவராக இல்லை. அதே போல் இவங்க இவ்வளோ மக்கள் வந்தாங்கன்றது குறுகலான இடம் கொடுக்கறதால தான் இந்த விபத்துல சாப்பிட போனோம். அந்த பகுதி மக்கள் காலையில் செய்தி இது பார்க்கணும். 2 பேரும் 2 காரணங்களை சொல்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் கூட்டம் நடத்தின இடத்துல தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கொடுத்த எண்ணிக்கை 10,000ன்னாங்க. ஆனால் இவங்க கொடுத்த நேரத்துக்கும் வரலை. அப்படிங்கும்போது கூட்டம் கூடிக்கிட்டே இருந்துச்சுங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வேறு ஒரு இடம் கேட்டோம், அந்த இடத்துல கொடுத்துருந்தா இந்த நெரிசல் வந்திருக்காதுங்கிறாங்க. இப்போ இது ரெண்டையுமே எது சரி தவறுன்னு ஆய்வு செய்யறதுக்கு இல்லை. இழப்பு தான், இறந்தது தான். இனி வரும் காலங்களில் இதுபோல் தவறுகள் நடக்காமல் கவனமாக இருக்கிறது தான் சரியாக இருக்கும். இப்போ இது நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ போய் அதை பேசி அது எப்படி பார்த்தாலும் அது வழியாக தான் இருக்கும். விஜய் அவர்கள் அந்த சம்பவம் நடந்த பிறகு சென்னை திரும்பினார். சென்னை தற்போது மக்களை போய் சந்திக்கிறத ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே காரணத்திலும் யோசிச்சு வச்சுட்டே இருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, அந்த இடத்துல போய் சந்திச்சிருக்கணுமா என்ன நினைக்கிறீங்க? அது அந்த நேரத்தில் அவர் மனநிலை என்னவாக இருந்திருக்கும்னு நம்ம யோசிக்கணும். ஒரு பதட்டமாக இருந்திருப்பார்ல, சரி எப்படின்னு தெரியாமல் அவர் என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கணும். எல்லாருக்குமே இருக்கிறது தான். இப்போ அதனால் அதை போய் ஒரு குறைய சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நம்ம ஏன் நீங்கள் போகலை அப்படின்னு. அப்போ அவர் போகலைன்னா நாங்கள்லாம் போகிறோம்ல, தம்பி போகலைன்னா அண்ணன் போய் பார்க்குறோம்ல. அதை போய் பெருசு பண்ணிட்டு போவார். போய் நீங்கள் ஏன் போகலை, அது ஒரு இது அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு அரசியலாக பார்த்து நடத்திடுச்சா திமுக அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கட்டும். ஆம்புலன்ஸ் கொண்டு வந்ததில் திமுகவோட போஸ்டராக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்கள் நேரடியாக போனதாக இருக்கட்டும், அவர் பேர் போட்ட ஒரு தண்ணி பாட்டு கொடுத்ததுலேருந்து எல்லாமே அரசியல் சார்ந்து நடந்தது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் வருது. இந்த விஷயத்தை எப்படி பார்க்க
அதே மாதிரி அது இது அரசியல் வந்து மேடையில் இருந்த பேர் சொல்லியிருக்காரு, நம்ம கொடி போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னும் அந்த மேலே இருந்த பேசுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது காலையிலையும் பதில் அதுக்கு சொன்னேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கூட்டத்தில் மயங்கி விழுந்த ஒரு குழந்தைய தான் எடுத்துகிட்டு போச்சு அந்த அவசர ஊர்திங்கிறாங்க. அது எப்படி பார்த்தாலும் மாறி மாறி ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்மளை மாதிரி பொதுவாக நிற்கிற பிள்ளைகளுக்கு அந்த வலி தான் இழப்பு தான் நமக்கு முன்னாடி நிற்கிது. இப்போ இதில் போய் இதை பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. தங்கச்சி கேட்குற மாதிரி இங்கே எல்லாமே அரசியல் தான். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிறான் லெலின். இது எல்லாமே அரசியல் தான். ஏற்கனவே காவல்துறை வந்து பரப்புரைகள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகளுக்கு வந்து ஏகப்பட்ட கட்டளைக்கு விதிகள்லாம் வந்து பேசப்படுது. அதுவும் விஜய்க்கு வந்து கூடுதலாக விதிக்கிறாங்கன்னு சொல்லுறாங்க. இப்போது ஒவ்வொரு சம்பவம் நடந்திருக்கு. இனி வரும் காலங்களில் காவல்துறையோட செயல்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை நீங்கள் நினைக்கிறீங்க? ஆளுகிற கட்சிகள், அதிகாரத்தில் இருந்த கட்சிகளுக்கு தவிர மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இது இந்த மாதிரி ஒடுக்குமுறை இருக்கிறது. நாங்கள்லாம் இதை நீண்ட காலமாக அனுபவிக்கிறோம். கொடி கட்ட விட மாட்டாங்க, பதாகை வைக்க விட மாட்டாங்க. நம்ம ஒரு இடம் கேட்டோம்னா எங்கே மக்கள் நடமாட்டமோ இல்லையோ, எங்கே குறுகலாக இருக்க இடம் அங்கே உண்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ நீதிமன்றத்துக்கு போனாலும் காவல்துறை என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, நாளைக்கு சட்டம் ஒழுங்குனா அவங்க தானே பொறுப்பு இருக்கணுன்றோம். இப்போ அது வழி இல்லாமல் போயிடுது. அப்படி தான் இந்த 15 ஆண்டுகளாக நாங்கள் அப்படி தான் அனுபவிச்சுட்டு தான் வரோம். அது தம்பி புதுசாக இருக்கிறனால இப்போ அவருக்கு அது அந்த நெருக்கடியாக தெரியுது. எங்களுக்கு பழகிடுச்சு. இந்த விவகாரத்தில் விஜயை கைது செய்து நடவடிக்கை எடுத்து பல பேர் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க, எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்தை? திரும்ப சொல்கிறேன், இது எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து. யாரும் விரும்பி செய்கிறதில்ல. மக்களை கூட்டிகிட்டு வந்து வச்சு அவங்கள கொண்டுவரணுங்கிறது யாருக்கு நோக்கமா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு விபத்து. இப்போ நியாயமாக பார்த்தா இப்போ நம்மெல்லாம் இவ்வளோ வலியோடு பேசிகிட்டு இருக்கோம்ல, இதை விட அவருக்கு 2 மடங்கு காயம் இருக்கும், வேதனை இருக்கும். என்னடா நம்மளால் அப்படி நடந்துச்சு. அப்போ அதை போய் பேசி அவரை மேலும் நம்ம எல்லாரையும் அந்த கட்சி பிள்ளைகளை எல்லாம் காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறது நல்லா இருக்கு. இது நடந்துருச்சு. விஜய்க்கு நீங்கள் என்ன கூற நினைக்கிறீங்க இந்த நேரத்தில்? அவர் ரொம்ப பிரச்சனை பண்ணுறீங்க. உங்கள் தரப்பு வந்து விஜய்க்கு ஒரு அறிவுரைனா என்ன சொல்லுங்க? இல்லை, இந்த மாதிரி அணுகுமுறையை மாற்றிக்கிற வேண்டியதுதான். இப்போ நீங்கள் ஒரு குறுகலான தெருக்களில் போய் கூடுறது இருக்குல்ல, அது சரியாக வராது. அது எப்போவுமே சரியாக வராது. ஒரு இடத்த வாங்கி பொதுக்கூட்டம் மாதிரி சின்னதாக, இப்போ 3 இடத்துலன்னா 3 சின்ன பொதுக்கூட்டம் மாதிரி எடுத்து அவங்கள நாற்காலி போட்டால் உட்காந்துருவாங்க. இதெல்லாம் நிற்கணும், ரொம்ப நேரம் நிற்க வேண்டியது இருக்குல்ல. அப்போ இவர் சரி அந்த மேடையில் போய் ஏறி பேசிட்டு அப்படி பார்த்துட்டு போயிட்டாருன்னா இந்த நெருக்கடிகள் வராது. அதே போல் இப்போ எனக்கு ஒரு கூட்டம் வருது இல்லை, அந்த கூட்டம் நாங்கள் உட்கார வச்சிடறோம். ஒரு சந்துக்குள்ளே எல்லோரும் நிற்க வச்சு பேசுனா நெரிசலாக தான் இருக்கும். அது மாதிரி அதை இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி சந்திப்பாக இல்லாமல் சின்ன கூட்டங்களாக மாற்றிக்கிறது பாதுகாப்பாக இருக்கும். ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் இந்த மூலியமா சரியான தீர்வு எட்டப்படும். அது தங்கச்சி அது பயன் தராது. அதிகாரத்தில் இருக்கிறவங்க போட்டாங்கன்னா இப்போ நீங்கள் யாருக்கு எந்த மாதிரி அந்த அறிக்கை வரும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே உங்களுக்கு எத்தனை ஒரு நபர் நீதிபதி அறிக்கையை நீங்கள் பார்த்துருக்கீங்க? சரி, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இதே அம்மா அருணா ஜெகதீசன் தாக்கல் செஞ்ச அறிக்கை என்னாச்சு? அதுக்கு நடவடிக்கை என்னாச்சு? அது அந்த பிரச்சனையை அப்படியே நகர்த்துறதா தங்கச்சி. அது உங்களுக்கு எத்தனை முன்மாதிரி இருக்குது, அதை பேசி பயன். அது சரிதான். அப்படி இருந்தும் கூட அம்மா தமிழிசை வந்து சத்தம் போட்டிருந்தாங்க. முதல்வர் வரும்போது ஒரு 30 உடலை வந்து உடனடியாக கூராய்வு செஞ்சு அனுப்பிட்டாங்க. மற்றபடி அந்த 9 உடலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உறவினர்கள்லாம் வந்து இது பண்ணாங்க. அப்புறம் அம்மா கூட போய் நம்மளோட சத்தம் போட்டேன், ஏன் இவ்வளோ காலதாமதிக்கிறீங்கன்னு சொன்னாங்க தமிழிசை அம்மா. ஆனால் நான் போகும்போது கொஞ்சம் அதை செஞ்சு 3 உடலை கொடுத்துட்டாங்க, என் முன்னாடியே கொடுத்தாங்க. அப்புறம் மற்றபடி இதை முடிச்சு அனுப்புகிறோம். விஜயை பார்க்க வரவங்க வந்து பக்குவம் அதே போல் இப்போ முக்கியமாக வருகிறோம் அல்லது வேறு எதிர்கட்சி எடப்பாடி அவங்க கூட்டம் போது அங்கே வந்து அந்த மாவட்டங்கள் அதாவது பகுதியில் கூட்டத்தை அழைச்சிட்டு வராங்க. அவங்க சொல்கிறதையும் வச்சிருந்தாங்க. ஆனால் விஜயை பார்க்க கட்சியினரும் தாண்டி ரசிகர்கள் வரும்போது இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. அது எப்படி அவர் மேலே நம்ம கூட்டமாக சாப்பிட அவங்க ரசிகர்கள் மாதிரி அவங்க ரசிகர்களுங்க அப்படி தான் இருப்பாங்க. முதல் காட்சி பார்க்கணுன்னு நினைக்கிற ஆர்வம் போல் தான் இது இருக்கும். அதில் போய் ஒரு ஒழுங்கு ஒரு நெறியெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறது கடினம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவரே பேசும்போது அவங்க கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அவர் என்ன பேசுகிறாருங்கிறத உள்வாங்காமல் ஒரு ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் ரசிகர்கள் மனநிலை.
அது கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும். திரும்ப திரும்ப அதே நடிகரை ஒரு 2 தடவை 3 தடவை பார்த்துட்டாங்கன்னா பயன்பாடு தான். யூட்டிலிட்டின்னு எனக்கு ஒரு பாடம் இருக்குது. அதில் அது பயன்பாடுன்னு. முதல் மாம்பழம் சாப்பிடும்போது அதனுடைய சுவையின் அளவு என்ன, அதே மாம்பழத்தை 5வது மாம்பழம் 2வது 3வது 4வது 5வது மாம்பழம் சாப்பிடும்போது முதல் மாம்பழத்தில் இருந்த சுவை 5வது மாம்பழம் சாப்பிடும்போது இருக்காது. அதே மாம்பழம் தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் இது. 2 தடவை பார்த்துட்டா அப்புறம் இந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு பக்குவத்துக்கு வருவாங்க. சார், கடைசியில் சீமான் அவர்கள் இது குறித்து விஜய் அவர்களை நேரில் சந்தித்து ஏதாவது தரவு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இந்த சம்பவம் ஏற்பட்டால் சந்தித்து ஒரு தைரியம் சொல்லிக்கிற வேண்டியது, ஆறுதல் சொல்லுங்கள். அண்ணன் தம்பி சந்திக்க நாங்கள் சந்தித்தவங்க தானே. இப்போ அவர் ஒரு பக்கம் பயணம் போகிறாரு, நான் ஒரு பக்கம் பயணம் போகிறேன். சந்திப்போம்.